Dear students, the portrait of a lady part 2 பார்ப்போம். பார்ட் 1ல் எப்படி ஒரு சின்ன பிள்ளையிலேருந்தே குஷ்வந்த் சிங் அவங்க பாட்டி கூட எப்படி இருந்தார், அவங்க எப்படி டெம்பிளோட அட்டாச் ஆகிருக்கிற ஸ்கூலுக்கு போனார், அதுக்கப்புறம் எப்படி சிட்டி ஸ்கூலுக்கு மோட்டார் பஸ்ஸில் போனார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் உள்ள மீதி உள்ளதை நம்ம பார்ப்போம். ஆஸ் த இயர்ஸ் ரோல்டு பை வி saw less ஆஃப் ஈச் அதர். அதாவது அவங்க வந்து மீட் பண்ணுறதே வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் அவர் வந்து அப்படி வி சா லெஸ் ஆஃப் ஈச் அதர் அப்படின்னா நாங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்குறதே வந்து என்ன ஆயிடுச்சு, இப்போ வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதாவது ஊருக்கு போயிட்டார், அப்புறம் வந்து ரொம்ப ரேராக தான் வந்து அவங்க மீட் பண்ணுறதே பண்ணுறாங்க. ஃபார் சம் டைம் ஷீ கண்டினியூ டு வேக் மீ அப் அண்ட் கெட் மீ ரெடி ஃபார் ஸ்கூல். சில நாட்களில் என்ன பண்ணுவாங்க, அவங்கள எழுப்பி விட்டு ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்புவாங்க. வென் ஐ கேம் பேக் ஷீ வுட் ஆஸ்க் மீ வாட் த டீச்சர் ஹேட் டாட் மீ. திருப்பி ஸ்கூல்லேருந்து வந்த உடனே ஸ்கூலில் என்ன நடத்துனாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஐ வுட் டெல் ஹர் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அண்ட் லிட்டில் திங்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் சயின்ஸ் அண்ட் லேர்னிங், த லா ஆஃப் கிராவிட்டி, ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல், த வேர்ல்ட் பீயிங் ரவுண்ட் எட்ஸெட்ரா. ஸோ அவங்க வந்து ஸ்கூலில் நீ என்ன படித்த அப்படின்னு கேட்டோடனே அவர் என்னெல்லாம் படித்தாரோ, இங்கிலீஷ் வேர்ட்ஸ் படிச்சிருப்பார், சயின்ஸ் படிச்சிருப்பார், லா ஆஃப் கிராவிட்டி, பூமியின் புவியீர்ப்பு விசை, ஆர்கிமிடிஸ் தத்துவம், அப்புறம் அந்த வேர்ல்டு வந்து ரவுண்டாக இருக்குது, அந்த மாதிரிலாம் வந்து அவர் சொல்வார். திஸ் மேட் ஹர் அன்ஹாப்பி. இது வந்து அந்த அம்மாவை வந்து சந்தோஷம் இல்லாமல் ஆக்கிச்சு. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சது என்னது, ப்ரேயர்ஸ். டெம்பிள் ஸ்கூலுக்கு போகும்போது அவர் ஸ்கிரிப்சர் படிச்சுக்கிட்டு இருந்தார். இப்போ ஸ்கிரிப்சர் படிக்காமல் வேறு என்னமோ படிக்கிறாரே அப்படின்னு அவருக்கு வந்து பிடிக்கலை அந்த அம்மாவுக்கு. ஷீ குட் நாட் ஹெல்ப் மீ வித் மை லெசன்ஸ். அடுத்து அவங்களுக்கு வந்து பாடம் சொல்லி கொடுக்கவும் முடியாது. ஷீ டிட் நாட் பிலீவ் இன் த திங்ஸ் தே டாட் அட் த இங்கிலீஷ் ஸ்கூல் அண்ட் வாஸ் டிஸ்ட்ரெஸ்ட் that there was no teaching about God and the scriptures. ஸோ இதுதான் அவங்களுடைய வருத்தம். அவங்களுக்கு வந்து என்னென்னா கடவுளை பற்றியும் ஸ்கிரிப்சர்ஸை பற்றியும் ஒன்றுமே சொல்லலை. அது வந்து இந்த உலகத்தில் என்னதையோ படித்து கொடுக்குறாங்க, தேவையில்லாது அப்படின்னு யோசித்தாங்க. அது வந்து அவங்களுக்கு டிஸ்ட்ரெஸ்னால் துன்பம் கொடுக்குறதாகவும் விரக்தி நிலை மேலேயும் அவங்கள வந்து வச்சுது. One day I announced that we were being given music lessons. ஒரு நாள் அவர் வந்து சொல்கிறாரு, எனக்கு வந்து மியூசிக் லெசன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. She said nothing but her silence meant disapproval. ஒன்றுமே சொல்லலை, ஆனால் அவங்க அமைதியாக இருக்கிறது அவங்களுக்கு அது பிடிக்கலை, அதில் ஒப்புதல் இல்லை அப்படிங்கிறது தெரியுது. ஷீ ரேர்லி டாக் டு மீ ஆஃப்டர் தட். அதுக்கப்புறம் அவங்க வந்து ரொம்ப ரேர்னால் ரொம்ப அவங்ககிட்ட பேசுகிறதையே வந்து ரொம்ப குறைச்சிட்டாங்க, ரொம்ப எப்போமா தான் பேசுவாங்க, அந்த மாதிரி இருந்துக்கிட்டாங்க. வென் ஐ வென்ட் அப் டு யூனிவர்சிட்டி ஐ வாஸ் கிவன் அ ரூம் ஆஃப் மை ஓன். அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணிட்டார், யூனிவர்சிட்டிக்கு போயிட்டார். யூனிவர்சிட்டிக்கு டிகிரி படிக்க போகும்போது அவருக்குன்னு தனி ரூம் கொடுக்கப்பட்டது. த காமன் லிங்க் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் வாஸ் ஸ்னாப்ட் அப்படின்னா வெட்டப்பட்டுருச்சு. அதாவது அவங்களுக்குள்ள இருந்த ஒரு பொதுவான ஒரு தோழமை வந்து வெட்டப்பட்டு விட்டது. மை கிராண்ட் மதர் அக்செப்டட் செக்லூஷன் ஐசோலேஷன் தனிமையாக இருக்கிறத வந்து அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னாலும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஏற்றுக்கொண்டார்கள். சரியா? ஷீ ரேர்லி லெஃப்ட் ஹர் ஸ்பின்னிங் வீல் டு டாக் டு எனி ஒன். ஸ்பின்னிங் வீல் ஒன்று வச்சு சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. இந்த நூல் நூக்குறதுன்னு சொல்லுவாங்க. அப்படி பஞ்சிலேருந்து அப்படி நூல் எடுப்பாங்க, அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து எல்லார்கிட்டையும் பேச்சை கூட குறைச்சிட்டாங்க. ஃப்ரம் சன்ரைஸ் டு சன்செட் அப்படின்னா காலையிலிருந்து மாலை வரை. ஷீ சாட் பை ஹர் வீல் ஸ்பின்னிங் அண்ட் ரிசைட்டிங் ப்ரேயர்ஸ். அவங்க ஸ்பின்னிங் வீலில் வந்து சுற்றிக்கிட்டே காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் ஸ்பின்னிங் வீலையே சுற்றிக்கிட்டே ப்ரேயர்ஸை வந்து சொல்லிக்கிட்டே ஒப்பித்தல், ரிசைட்டிங்னா ஒப்பித்தல், அதாவது முணுமுணுத்துக்கிட்டே அந்த ப்ரேயர்ஸை வந்து அவங்க முணுமுணுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒன்லி இன் த ஆஃப்டர்நூன் ஷீ ரிலாக்ஸ்ட் ஃபார் அ வைல் டு ஃபீட் த ஸ்பேரோஸ். ஆஃப்டர்நூனில் மத்தியான நேரத்தில் சாப்பாடு நேரத்தில் மட்டும்தான் அவங்க கொஞ்சம் அவங்கள ரிலாக்ஸ் பண்ணிக்கிடுவாங்க.
அந்த நேரம் என்ன பண்ணுவாங்க, ஸ்பேரோஸ்னால் தெரியும் இல்லையா, சிட்டுக்குருவிகள், சின்ன சின்ன குருவிகளுக்கு வந்து ஏதோ தானியங்களை அவங்க போடுவாங்க. while she sat in the veranda breaking the bread into the little bits, hundreds of little birds collected round her, creating a veritable bedlam of chirping. அதாவது அவங்க அந்த வராண்டாவில் வந்து பிரெட் க்ரம்ஸ் அந்த ரொட்டியை வந்து அப்படியே உதுத்து சின்ன சின்ன துண்டாக அவங்க போடுவாங்க. போடுறது வந்து அங்கே வந்து எவ்வளோ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லிட்டில் பேர்ட்ஸ், அதாவது 100 கணக்கில் சின்ன சின்ன பறவைகள்லாம் வந்து அந்த இதை வந்து சாப்பிடுமா. ஸோ வெரிட்டபிள்னால் வழக்கமாக அந்த மத்தியான டைமுக்கு அந்த சாப்பாடு கிடைக்கிற டைமுக்கு வந்துடுமா. பெட்லாம் அப்படின்னா நாய்ஸி கன்ஃபியூஷன், ஒரே குழப்பம், ஏதாவது என்ன சத்தம் போடுது, எந்த பறவை சத்தம் போடுது அப்படின்னே புரியாத அளவுக்கு ஒரு குழப்பமான ஒரு சத்தத்தில் சர்ப்பிங்னா அப்படின்னு ஒரு மாதிரி சத்தம் போடும் இல்லையா, குருவிக்கின்னு அந்த மாதிரி ஒரு சத்தத்தில் எல்லாம் ஒரு 100கணக்கான பேர்ட்ஸ் வந்து சாப்பிட வந்துடும். Some came and sat on her legs, others on her shoulders. சிலது என்ன பண்ணும், சேட்னா பர்ச்னா சேட் உட்காருது, சிலது இங்கே பாருங்கள் ஷோல்டர்ஸ் கால் மேலே உட்காந்துருக்கு பாருங்கள், சில இது கால் மேலே உட்காரும், சில இது அவங்க தோள் மேலே உட்காரும். ஸோ இந்த மாதிரி அவங்க கூட நல்லா அன்பாக பழகிடுச்சு. சம் ஈவன் சேட் ஆன் ஹர் ஹெட், சில இது அவங்களுடைய தலை மேலே கூட உட்காந்துக்கிடும். ஷீ ஸ்மைல்டு பட் நெவர் ஷூட் தம் அவே. ஷூட் அப்படின்னா ஷூன்னு விரட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி விரட்டுறதே கிடையாது. அவங்க வந்து அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுக்கிடுவாங்க. ஏன்னா அது ஒன்று தான் இப்போ வந்து அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ். இட் யூஸ் டு பி த ஹாப்பியஸ்ட் ஆஃப் த டே ஃபார் ஹர். அந்த 1/2 மணி நேரம் வந்து ஃபீட் பண்ணுறாங்க இல்லையா அந்த ஸ்பேரோஸ்க்கு, அதுதான் அவங்களுக்கு வந்து இருக்கிறதுலே ரொம்ப சந்தோஷமான நேரம்னா அதுதான். when I decided to go abroad for further studies, I was sure my grandmother would be upset. வெளிநாட்டுக்கு, அப்ராட் அப்படின்னா வெளிநாட்டுக்கு போய் நான் அதாவது இங்கே உள்நாட்டில் இருந்து சிட்டிக்கு போகிறதே அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. இப்போ சிட்டியிலேருந்து யூனிவர்சிட்டிக்கு போனது அதை விட வருத்தம். இப்போ அங்கேருந்து அப்ராடே போகிறாரு, நாட்டை விட்டே போகிறது நிச்சயமாக வந்து அவங்கள அப்செட் பண்ணும், ரொம்ப மன வருத்தப்படுத்தும்னு அவருக்கு தெரியும். I would be away for 5 years and at her age one could never tell. அதாவது 5 வருஷம் அந்த இடத்த விட்டு வெளியே போயிட்டார். 5 வருஷங்கிறது ஹவு லாங், ரொம்ப லாங் பீரியட் இல்லையா. பட் மை கிராண்ட் மதர் குட், ஆனால் அவங்க கிராண்ட் மதர் வந்து அமைதியாக அதை தாங்கிக்கிட்டாங்க. ஷீ வாஸ் நாட் ஈவன் சென்டிமெண்டல், உணர்ச்சி வசப்பட்டு எதுவுமே காட்டலை, எமோஷன்ஸ் அவங்க எதுவுமே காட்டலை. ஷீ கேம் டு லீவ் மீ அட் த ரயில்வே ஸ்டேஷன் பட் டிட் நாட் டாக் டு ஆர் ஷோ எனி எமோஷன். அவங்க வராங்க, ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து வழி அனுப்ப வராங்க, ஆனால் கூட அவங்களுடைய எமோஷன், அதாவது கண்ணீர் விடுறது, இல்லை சந்தோஷமாக சிரிக்கிறது, இல்லை முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறது, எதுவுமே வந்து அவங்க உணர்வுகள் எதுவுமே அவங்க வந்து காட்டலை. ஹர் லிப்ஸ் மூட் இன் ப்ரேயர், ஹர் மைண்ட் வாஸ் லாஸ்ட் இன் ப்ரேயர். அவங்க பண்ணிக்கிட்டு இருந்ததெல்லாம் அவங்களுடைய உதடுகள் வந்து ஜெபத்தை தான் முணுமுணுத்துக்கிட்டே இருக்குது, அவங்க மைண்ட் எல்லாமே ப்ரேயரில் தான் இருக்குது. ஹர் ஃபிங்கர்ஸ் வர் பிஸி டெல்லிங் த பீட்ஸ் ஆஃப் ஹர் ரோசரி. பீட்ஸ்னால் தெரியும் இல்லையா, பாசி, ரோசரினா ஜெபமாலை. அவங்க கையும் வந்து அந்த ஜெபமாலையை உருட்டிக்கிட்டே இருக்குது. சைலண்ட்லி ஷி கிஸ்ட் மை ஃபோர்ஹெட்னா நெற்றி. அண்ட் வென் ஐ லெஃப்ட் ஐ செரிஸ் த மாய்ஸ்ட் இம்ப்ரிண்ட் as perhaps the last sign of physical contact between us. அவங்க கிளம்பும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அவருடைய நெற்றியில் வந்து கிஸ் பண்ணுறாங்க. ஃபோர்ஹெட் அப்படின்னா நெற்றியில் கிஸ் பண்ணுறாங்க. அப்படி அவங்களுடைய அந்த ஒரு அன்பான, செரிஸ்னா அன்பான அந்த கிஸ்ஸுடைய ஈரப்பதம், மாய்ஸ்ட்னா ஈரப்பதம், அவங்க நெத்தியில் கிஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த கிஸ் பண்ணனுடைய ஈரப்பதம் வந்து அவருக்கு ரொம்ப காலத்துக்கு இருந்துதான். ஏன்னா அதுதான் அவங்களுடைய கடைசி ஃபிசிக்கல் கான்டாக்ட் பிட்வீன் அஸ். அப்படி அவங்க 2 பேத்துக்கும் இடையில் இருந்த கடைசி தொடுதல் வந்து அதுதான் அப்படின்னு சொல்கிறாரு. பட் தட் வாஸ் நாட் ஸோ. ஆஃப்டர் 5 years ஐ கேம் பேக் ஹோம் அண்ட் வாஸ் மெட் பை ஹர் அட் த ஸ்டேஷன். அவ்வளோ நினைக்கிறார். ஸோ இதுதான் நமக்கு கடைசி நம்ம பாட்டியை பார்க்குறது அப்படிலாம். ஏன்னா ஆல்ரெடி இவங்க வந்து வெரி ஓல்டு அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அப்படி கிடையாது. ஆஃப்டர் 5 years 5 வருடம் கழித்து அவர் திரும்பி வரும்போது
அவரை வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வந்து மீட் பண்ண வராங்க. ஷீ டிட் நாட் லுக் அ டே ஓல்டர். ஒரு நாள் கூட அவங்க வயசான மாதிரி இல்லை. எப்போவுமே 20 இயர்ஸ்க்கு முன்னால் அவர் எப்படி பார்த்தாங்களோ இப்போ 5 இயர் அதே மாதிரி அப்படியே இருக்காங்க. ஷீ ஸ்டில் ஹேட் நோ டைம் ஃபார் வேர்ட்ஸ் அண்ட் வைல் ஷீ clasped me in her arms, I could hear her reciting her prayers. அவங்க முகத்தில் எந்த மாறுதலும் இல்லை, கூட கொஞ்சம் வயசான மாதிரியும் தெரியல. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, கையை கிளாஸ்ப்னா இணைக்கப்பட்ட கையை வந்து இப்படி கோர்த்துக்கிடுறாங்க. அவங்க வாய் வந்து ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணுது, ப்ரேயர்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்குது. ஈவன் ஆன் த ஃபர்ஸ்ட் டே ஆன் மை அரைவல் her happiest moments were with her sparrows whom she fed longer and with frivolous rebukes. அதாவது அவங்க வந்த ஃபஸ்ட்டு டே கூட அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஸ்பேரோஸ் கூட கழிக்க வேண்டிய டைமை ஆஸ் யூஷுவல் அவங்க கழிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஃப்ரிவோலஸ்னால் சும்மா துறப்போ, ரெபியூக்ஸ்னால் திட்டுறது, ஸ்கோல்டிங்ஸ், நீ வராத அப்படி இப்படின்னு அந்த கோழிகளெல்லாம் நம்ம சாப்பிடும்போது சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சும்மா திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. In the evening, a change came over her. She did not pray. சாயங்காலம் என்ன பண்ணுறாங்கன்னா, எப்போவுமே ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க அன்றைக்கி வந்து ப்ரே பண்ணல. ஏதோ ஒரு வித்தியாசம். ஷி கலெக்டட் த விமன் ஆஃப் த நெய்பர்ஹுட்னா பக்கத்து வீட்டுக்காரங்க. காட் அண்ட் ஓல்ட் ட்ரம் அண்ட் ஸ்டார்டட் டு சிங். பக்கத்து வீட்டுக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு ட்ரம்னா கொட்டு எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. என்ன பாட்டுனா வாரியாஸ் பாட்டு. அந்த பழங்காலத்தில் வீரர்கள் திரும்பி வந்திருப்பாங்களே அப்போ பாடுற அந்த பாட்டு. ஃபார் செவரல் hours she thumped the sagging skins of the dilapidated drum and sang of the homecoming warriors. அதாவது அந்த கொட்டு ரொம்ப பழசாக இருக்குது, தோல்லாம் உறிஞ்சி போயிருக்கு. அந்த கொட்டில் அடித்தா கூட சத்தமே கேட்க மாட்டேங்குது. தம்ப்டுனா சத்தமே இல்லை. சாகிங் ஸ்கின்ஸ்னால் உரிந்த தோல். அந்த கொட்டு தோல்லாம் உறிஞ்சி போய் இருக்குது. டைலாபிடேட்டட்னா டேமேஜ், சேதப்பட்டு ரொம்ப பிஞ்சு, இப்போ தான் பிஞ்சு போகிற மாதிரியே அவங்க பாட்டி மாதிரியே இருக்குது. ஸோ அவங்க வந்து ஹோமுக்கு திரும்பி வந்த வீரர்களை பற்றி வந்து அவங்க வந்து பாடுறாங்க. we had to persuade her to stop to avoid overstraining. பயங்கரமாக பாடுறாங்க, ட்ரை பண்ணி பாடுறாங்க. உடனே எல்லாருமே போதும்னு அவங்க வந்து சமாதானப்படுத்துறாங்க. எதுக்கு வீணாக இவ்வளோ அலட்டிக்கிடாதுங்க, உங்கள் ஹெல்த்துக்கு நல்லதில்லை அப்படின்னு எல்லாருமே சொல்லி வந்து அவங்கள கொஞ்சம் பாடாமல் இருக்க சொல்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. that was the first time since I had known that she did not pray. அதுதான் என் லைஃப்லையே நான் பிறந்ததுலேருந்து ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் அவங்க ப்ரே பண்ணாமல் பாட்டு பாடிக்கிட்டு இருந்ததை நான் பார்க்குறேன். த நெக்ஸ்ட் மார்னிங் ஷி வாஸ் டேக்கன் இல். மறுநாள் காலையில் அவங்களுக்கு சுகம் இல்லாமல் போயிடுறாங்க. இட் வாஸ் அ மைல்டு ஃபீவர் அண்ட் த டாக்டர் told us that it would go. ரொம்ப ஒரு ஸ்லைட்டான காய்ச்சல் தான் வருது. டாக்டர் பார்த்துட்டு சொல்கிறாரு, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. பட் மை கிராண்ட் மதர் தாட் டிஃப்ரெண்ட்லி. ஆனால் எங்கள் பாட்டி வித்தியாசமாக நினச்சாங்க. ஷீ டோல்ட் அஸ் தட் ஹர் எண்ட் வாஸ் நியர். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய காலம் முடிய போகுது. ஷீ said that since only a few hours before the close of the last chapter of her life she had omitted to pray, she was not going to waste any more time talking to us. அவங்க என்ன சொல்கிறாங்க, என்னுடைய காலம் முடிய போகுது, நான் வந்து உங்கள் கூட பேசிலாம் என்னுடைய டைமை வேஸ்ட் பண்ண மாட்டேன், நான் இப்போ என்ன பண்ணணும், ப்ரே பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. வி ப்ரொட்டஸ்டட், பேசாமல் இருங்க அப்படின்னு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிடாதுங்க, எதுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, அமைதியாக இருங்க, அப்படி இப்போ எதுக்கு ப்ரே பண்ணணும் அப்படிலாம் வந்து அவங்க சொல்லி பார்க்குறாங்க. பட் ஷி இக்னோர்டு ஆர் ப்ரட்டஸ். ஆனால் நாங்கள் வந்து மறுத்து சொன்னதெல்லாம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இக்னோர்டு, புறக்கணிச்சிட்டாங்க. நான் ப்ரே பண்ண தான் போகிறேன்னு சொல்லிட்டாங்க. ஷி லே பீஸ்ஃபுல்லி இன் பெட் ப்ரேயிங் அண்ட் டெல்லிங் ஹர் பீட்ஸ். உடனே அவங்க அமைதியாக படுத்துக்கிட்டு அவங்க ப்ரேயரை, அவங்களுடைய ஜெபமாலையை உருட்டிக்கிட்டே ப்ரேயர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் பிஃபோர் வி குட் சஸ்பெக்ட் ஹர் லிப்ஸ் ஸ்டாப்ட் மூவிங் அண்ட் த ரோசரி ஃபெல் ஃப்ரம் ஹர் லைஃப்லெஸ் ஃபிங்கர்ஸ். நாங்கள் அப்படி சொல்லிவிட்டு அவங்க படுத்து ப்ரேயர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் சந்தேகப்படுறதுக்கு முன்னாலேயே என்ன ஆயிடுச்சு, அவங்களுடைய உயிரற்ற கையிலிருந்து அவங்களுடைய ஜெபமாலை வழுவி கீழே விழுந்து விட்டது.
A peaceful pallor spread on her face, and we knew that she was dead. அவங்களுடைய முகம் அப்படி வெளிரி போய் அப்படி ரொம்ப ரொம்ப சாந்தமாக அப்படி இருந்தாங்க. அது வந்து இவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். We lifted her off the bed and as is customary laid her on the ground and covered her with a red shroud. கஸ்டமரி அப்படின்னா வழக்கமாக, அதாவது அவங்கள வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு பழக்கம் இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு பழக்க வழக்கம் இருக்கும். இவங்க வழக்கம் என்னென்னா இறந்த உடனே கட்டிலில் போட மாட்டாங்க, எடுத்து கீழே தரையில் படுக்க வச்சுருவாங்க. ஸோ அது மாதிரி லிஃப்டட் ஹர் ஆஃப் த பெட், பெட்லேருந்து எடுத்து இஸ் கஸ்டமரி லேட் ஹர் ஆன் த கிரவுண்ட் அண்ட் கவர்ட் ஹர் வித் அ ரெட் ஷ்ரவுட். ரெட் ஷ்ரவுட் அப்படின்னா ஒரு சிவப்பு கலர் துணி, இறந்தவங்களுக்கு மூடுறது. நம்ம கிளாசரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஷ்ரவுட். கிளாத் யூஸ் டு ரேப் அ டெட் பர்சன். இறந்தவங்களை மூடுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு துணி, சிவப்பு கலர் துணியை வச்சு தான் அவங்க வந்து இறந்த உடனே மூடுவாங்களாம். அது அவங்களுக்கு வழக்கம். கீழே தரையில் படுக்க போட்டு சிவப்பு கலர் துணியை வச்சு மூடுவாங்க, ரெட் ஷ்ரவுடை வச்சு. அது அவங்களுக்கு பழக்கம். ஆஃப்டர் அ ஃபியூ ஹவர்ஸ் ஆஃப் மார்னிங் வி லெஃப்ட் ஹர் அலோன் டு மேக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபார் ஹர் ஃபியூனரல். ஃபியூனரல்னா இறுதி ஊர்வலம். கொஞ்ச நேரம் அழுகிறாங்க, ஐயோ ஐயோ பாட்டி பாட்டின்னு அழுகிறாங்க. துக்கம், மார்னிங்னா புலம்புறது, துக்கத்தோடு புலம்புறது, அப்படியே அழுகிறாங்க. அப்புறம் அவங்கள அப்படியே தனியாக விட்டுட்டு இறுதி ஊர்வலத்துக்கான ஏற்பாடுகளை செய்ய போயிடுறாங்க. இந்த ஈவினிங் வி வென்ட் டு ஹர் ரூம் வித் அ க்ரூட் ஸ்ட்ரெச்சர் டு டேக் ஹர் டு பி கிரிமேட்டட். அதாவது அந்த சாயங்காலம் வந்து அவங்க ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போய் அந்த ஸ்ட்ரெச்சர், அந்த ஓலையெல்லாம் பணவலையெல்லாம் கெட்டுவாங்களே ஸ்ட்ரெச்சர் மாதிரி, அது மாதிரி செஞ்சுட்டு அவங்கள எரிக்கிறதுக்கு தூக்குறதுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. த சன் வாஸ் செட்டிங் அண்ட் ஹேட் லிட் ஹர் ரூம் அண்ட் வெராண்டா வித் அ பிளேஸ் ஆஃப் கோல்டன் லைட். அதாவது பிளேஸ் அப்படின்னா குளிர்ந்து விட்டு, இங்கே வந்து என்னென்னா அந்த சன்செட்டு, அந்த ஆரஞ்சு லைட்டு அவங்க வெராண்டா மூலம் அவங்க ஜன்னல் வழியாக அவங்க ரூம்குள்ளே வந்து அப்படியே தங்கம் மாதிரி தகன்னு எரியிற மாதிரி இருக்குது. வி ஸ்டாப்ட் ஹாஃப்வே இந்த கோர்ட்யார்ட். நாங்கள் போகிற வழியில் அப்படியே கொஞ்சம் நேரம் நின்றுட்டோம். ஏன்னா ஆல் ஓவர் த வெராண்டா இன் ஹர் ரூம் ரைட் அப் டு வேர் ஷி லே டெட் அண்ட் ஸ்டிஃப் wrapped in the red shroud, thousands of sparrows sat scattered on the floor. அதாவது அப்படி தூக்கிட்டு வரும்போது அப்படி ஸ்டன்னாகி நின்றுட்டோம். ஏன்னா அந்த இடம் பூரா எவ்வளவா, தௌசண்ட்ஸ் ஆஃப், ஆயிரக்கணக்கில் ஸ்கேட்டர்ட்னா அப்படி செதறி இருக்கிற மாதிரி அந்த குருவிகள் வந்து அங்கே அப்படியே இருக்குது. அவங்க வெராண்டாவில் இருந்து, அந்த ரூமில் கோட்டையாடில் இருந்து அவ்வளோ தூரமும் வந்து அப்படியே அவங்க அந்த தௌசண்ட்ஸ் ஆஃப் ஆயிரக்கணக்கில் அந்த குருவிகள் வந்து அங்கே இருந்து தான். there was no chirping, அதாவது ஒரு மூச்சத்தம், ஒரு கீன், எந்த சத்தமே இல்லை. we felt sorry for the birds and my mother fetched some bread for them. உடனே தேடி வந்திருக்குதேன்ட்டு இந்த குஷ்வந்த் சிங்கோட அம்மா என்ன பண்ணுறாங்க, கொஞ்சோண்டு ப்ரெட்டு தூளெல்லாம் வந்து ரொட்டி தூளை வந்து போடுறாங்க. she broke it into little crumbs the way my grandmother used to and threw it to them. அந்த ப்ரெட்டை வந்து உடச்சி தூளாக்கி அவங்க பாட்டி எப்படி செய்வாங்களோ அது மாதிரி அவங்க அம்மா செய்கிறாங்க. the sparrows took no notice of the bread. அந்த ஸ்பேரோஸ் அந்த பிரெட் க்ரம்ஸை எட்டி கூட பார்க்கல. when we carried my grandmother's corpse, உடம்பு பிணம் அப்படின்னு சொல்லலாம், அதான் கிராண்ட்மதர்ஸ் உடம்பு, they flew away quietly. அந்த பாடி அப்படி தூக்கிட்டு போகும்போது அந்த தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்பேரோஸ், ஆயிரக்கணக்கான குருவிகள் அந்த ஊர்வலத்தில் அப்படியே அமைதியாக பின்னால் பறந்து வந்து தான். நெக்ஸ்ட் மார்னிங் த ஸ்வீப்பர் ஸ்வெப்ட் த பிரெட் க்ரம்ஸ் இன்டு த டஸ்ட்பின். மறுநாள் அந்த பெருக்கிறவங்க வந்து அந்த பிரெட் க்ரம்ஸை வந்து பெருக்கி டஸ்ட்பின்குள்ளே போட்டுட்டாங்க. ஸோ அதாவது எப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த குருவியில் ஒரு குருவி கூட அந்த பாட்டிமா இறந்த பிறகு சாப்பிடவே இல்லை. அந்த அளவுக்கு அந்த குருவிகளுக்கு ஒரு பாசமும் உணர்வும் இருந்தது அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு இந்த ஸ்டோரியில். ஸோ வே ஃபினிஷ் த லெசன். இப்படியும் இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டை நம்ம முடிச்சிடும். நீங்கள் வந்து நல்லபடியாக திருப்பி ரீட் பண்ணி பாருங்கள்.
இந்த இப்போ நடத்தின லெசன் உங்களுக்கு நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.